நாங்கள் வந்து சாப்பாடு கட்டிட்டு வந்தோம். பட்டு காலியாச்சு. வந்து வாங்க வந்தோம். ரேட்டு கொஞ்சம் கம்மி பண்ணிங்கன்னா நல்லாயிருக்கும். எல்லாரும் கஷ்டப்படுறவங்களும் இருப்பாங்க, நான் இருக்கிறவங்களும் இருப்பாங்க. கஷ்டப்படுறவங்களுங்க நீங்கள் வியாபாரம் பண்ணுறீங்க, ரைட்டு, ஓகே. விழுப்புரத்தில் விக்கிரமண்டிபுரத்தில் இவ்வளோ அமௌண்ட்டு போடல. சாப்பாடு 50-40 ருபீஸ் நாங்கள் வாங்கி சாப்பிட்டோம். 1 லிட்டர் தண்ணி கேனை 100 ரூபாய்க்கு விற்று நாங்கள் வாங்கி குடித்தோம். அதனால தான் தளபதி எங்களுக்காக தண்ணி கேன் கொண்டு வந்து கொடுத்துருக்காரு. தளபதி இல்லாமல் அடுத்தடுத்த தொண்டர்கள்லாம் பெரிய பெரிய நிர்வாகிகளாக இருக்கிறவங்க அவங்களோட சொந்த செலவை போட்டு ஸ்நாக்ஸு, தண்ணி கேனு, தளபதியோட ஃபோட்டோ போட்டு நிறைய பேர் கொண்டு வந்தாங்க. ஸோ நாங்களாம் அதெல்லாம் வாங்கி வச்சிருக்கோம். மாநாட்டுக்குள்ளாக 80 ருபீஸுங்கிறது வந்து அநியாயம். ஒரு சாதம் வந்து 80 ருபீஸ் நீங்கள் கொடுக்குறீங்க, உங்களுக்கு சேல்ஸ் ஆகுன்னு கொடுக்குறீங்க. பட் அது வந்து வயிறுக்கு நிறையுமா? நீங்களே யோசிச்சு பாருங்க. நீங்கள் வியாபாரம் பண்ணுறீங்க. ஸோ அது நான் எங்களுக்கு புரியுது. 80 ரூபாங்கிறது அதிகம். அந்த 80 ரூபாங்கிறது அதிகம். இந்த சாப்பாடு 80 ரூபாங்கிறது குஸ்கா 30 ரூபா. எங்கள் ஊரில் மதுரையில் வந்து மாட்டுத்தவணியில் 30 ரூபா போடுவான். ஒரு கடையில் வந்து தர்பூசணியை வந்து 30 ரூபா கப்பு வைக்கிற, ஒரு கடையில் 20 ரூபா வைக்கிறேன். நானும் சர்பத்து கடை போட்டு தஞ்சாவூர் மாவட்டத்தில் வியாபாரம் பண்ணேன். ரேட்டு 80 ரூபான்னு விற்கிறாங்க. கம்மி ரேட்டில் விற்கலாம். 50 ரூபா 40 ரூபான்னு விற்கலாம். ஆனால் சாப்பாடு வந்து அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கா என்னன்னு தெரியல. சாப்பிட்டு பார்க்குறவங்க சில பேர் நல்லா இருக்குங்கிறாங்க, சில பேர் நல்லா இல்லைங்கிறாங்க. அவங்க வந்து வயிற்று பசிக்கு சாப்பிட்றாங்களோ, நம்ம கஷ்டத்துக்காக வந்து சாப்பிட்றாங்க. வெளியூர்லேருந்து வராங்க, மதுரையிலேருந்து, சென்னையிலேருந்து, கோயம்புத்தூர்லேருந்து, தஞ்சாவூர், திருச்சி இதுலேருந்து வராங்க. அவங்க சாப்பிட்றதுக்கு வந்து எப்படி சாப்பாடு கொடுக்குமோ அந்த மாதிரி தான் சாப்பாடு கொடுக்கணும். வேலை ரேட்டு வச்சு சாப்பிட்றதுனால கஷ்டம்தான். அவங்க வெளியூர்லேருந்து கடன் வாங்கிட்டு வந்திருக்காங்க, வட்டி வாங்கி வந்திருப்பாங்க. கஷ்டப்படுறவங்களும் இருக்காங்க, கஷ்டப்படாதவங்களும் இருக்காங்க, நிறைய பேர் இருக்காங்க. அதனால ரேட்டு கம்மி பண்ணி கொடுக்கலாம். என்னென்ன வீட்டு நீ கஷ்டப்பட, நாங்க கஷ்டப்பட, பணக்காரெல்லாம் வாங்கி சாப்பிடுவோம். ஏழை என்ன பண்ணுவோம்? தளபதிக்காக நாங்க வாங்கி சாப்பிடுவோம். 80 ரூபாயா?